ஆபிரகாம், அதிமுகவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை பறிப்பதாக, கட்சி பதவிகள் பறிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆர். காமராஜ், பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், ஜக்கையன், எஸ்.கே. சுப்பையா, கே.சி. வீரமணி உள்ளிட்ட சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களின் அதிமுக கட்சி பதவிகளை பறிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுகவில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 2 அணிகளாக பிரிந்து அவர்கள் வாக்களித்தார்கள். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதாக வாக்களித்ததை அடுத்து 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அறிவித்தார். இதையடுத்து இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பில் விழுப்புரம், கோவை புறநகர் மற்றும் புறநகர் தெற்கு, புதுக்கோட்டை, திருவாரூர், திருவள்ளூர் மத்திய, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதாகவும் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவி பொறுப்புகளை பறிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் கொரோனா உத்தரவுக்கு மீறி வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எம்.சி. சம்பத், கே.சி. வீரமணி உள்ளிட்ட அந்த சி.வி. சண்முகம் குழுவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேரின் பதவிகளையும் கட்சி பதவிகளையும் பறிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தவிர பல்வேறு மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்களை, அவருடைய மாவட்ட பொறுப்புகளையும் பறித்து புதிய மாவட்ட செயலாளர்களையும் நியமித்திருக்கிறார். இதற்கு காரணம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பொதுக்குழு கூடி அந்த பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைப்பதற்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார். இதனால் மீண்டும் அதிமுக பொதுக்குழு கூடினால் இப்போது உள்ள அந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுகவில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதனால் 17 மாவட்ட செயலாளர்களை மாற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் அதிமுகவிற்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம், 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவிகள் பறிப்பு என அதிரடி நடவடிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதனால் அவர்களுடைய கட்சி பதவி பொறுப்புகள் பறிக்கப்பட்டு அவர்கள் வகித்து வந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியில் என்னென்ன பதவி வைத்தார்களோ அத்தனை பதவிகளையும் நீக்கி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 17 மாவட்டங்களுக்கு புதிய அதிமுக மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்றியுள்ள எடப்பாடி பழனிசாமி 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவி பொறுப்பு ஆகியவற்றையும் நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் பெரும் குழப்பம் மற்றும் 2 அணிகளாக அதிமுக பிரிந்து செயல்படுவதற்கான சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து அதிமுகவில் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதால் 2ஆக உடைந்த அதிமுகவை மொத்தமாக அடுத்து அந்த அதிகாரத்தை கைப்பற்ற போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைப்பாரா? அதிக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் குழு அதிமுகவை தக்க வைக்குமா என்ற கேள்வி, சர்ச்சை, குழப்பம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. ஆபிரகாம்.